இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிலிண்டர் கேட்டு பதிவு செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாகவும் சப்ளை குறைவாக உள்ளதாகவும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை என்றும் சென்னையில் 30 ஆண்டுகளாக சிலிண்டர் விநியோகம் செய்து வரும் இந்தியன் ஊழியர் எட்வர்ட் வேதனை தெரிவித்துள்ளார். சப்ளை ஷார்ட் சப்ளை, லோடு சரியாக வர்றதில்ல. லோடு ஒரு நாளைக்கு எங்களுக்கு 900 சிலிண்டர் சப்ளை ஆச்சுனாக்கா கஸ்டமர் கிளியர் பண்ணிடலாம். எங்களுக்கு வர்றது 375 சிலிண்டர், 350 சிலிண்டர் வருது. 350 சிலிண்டரில் நாங்கள் எத்தனை கஸ்டமர் நம்ம கொடுக்குறது? ஒரு நாளைக்கு 600 சிலிண்டர் புக்கிங் ஆகுது. ஸோ அந்த 350 சிலிண்டரை வச்சாக்கா 250 பேக்லாக் ஆகிடுது. இந்த 250 ஒரு 4 நாளைக்கு விட்டோம்னாக்கா 1000 பில்லு பேக்லாக் ஆகிடுது. இது இப்படியே கடந்து போச்சுனாக்கா கஸ்டமருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்கு உழைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். உங்களால் பதிலும் சொல்ல முடியாது இல்லையா? பதில் சொல்ல முடியாது. ஃபோன் அட்டன் பண்ண முடியல, ஃபோனை தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன். எல்லோரும் கேட்குறாங்க, அவங்க ஃபோனை அட்டன் பண்ணவே முடியல, எட்வர்ட்னா லேட் ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 டேஸாக புக்கிங் வேறு எடுக்கல. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக வாகனங்களுக்கான எல்பிஜி, சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருளுக்காக வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல கிலோமீட்டர் அலைந்து திரிந்து எரிபொருளை நிரப்பி வருவதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கஷ்டமாக சவாரி போயிட்டு கேஸ் போனோன்னா எப்படியோ ஒரு 10 வண்டி 30 வண்டி 40 வண்டி நிற்குது, சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது கேஸு. என்ன பிரச்சனை இப்போ? எல்பிஜி கிடையாது, சிஎன்ஜி எங்கேயோ ஒரு பேங்க் இப்போ அடையாள அங்கே போனால் உடனே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ காலையில் போட்டுன்னு இருந்தாங்க, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்குது, இப்போ அடையாளம் அங்கே இருக்குது. என்ன அப்படி இல்லைன்னா நீலாங்கரை இல்லைன்னா நாவலூர், இது மாதிரி இடத்துல இருக்குது. நாங்கள் எங்கே போய் போடுறது கேஸ்? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால் சென்னை தியாகராய நகரின் மையப்பகுதியில் உள்ள பிரபல ஹோட்டல் இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹோட்டலில் ஒரு நாளைக்கு 12 முதல் 15 வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் தேவைப்படும் நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்காலிகமாக இன்று ஒரு நாள் கடை செயல்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உணவருந்த வந்த அனைவரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இடையிலும் கோவையில் பெரும்பாலான கடைகள் வழக்கம்போல் செயல்பட்டு வருகின்றன. வணிக எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் நகரில் உள்ள பல உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் தள்ளுவண்டி கடைகள் மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளன. சில உணவகங்கள் உணவு பட்டியலை குறைப்பது, செயல்படும் நேரத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. பெரும்பாலான கடைகள் கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை சிக்கனமாக பயன்படுத்தி கடைகளை நடத்தி வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக கேஸ் கட்டிங் மற்றும் வெல்டிங் பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பல்லடம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கேஸ் கட்டிங், வெல்டிங் பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. தினமும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுது நீக்கத்திற்கு வரும் நிலையில் ஒவ்வொரு பட்டறைக்கும் தினசரி 3 கேஸ் சிலிண்டர்கள் தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் கையிருப்பில் உள்ள சிலிண்டர்களை மட்டும் பயன்படுத்தி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் தொழிலை நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகும் என பட்டறை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.